ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷி விலாக்ஸ். இன்னைக்கு க்ளோ அப் சேலஞ்சோட டே 5ல தான் இருக்கும். இன்னைக்கு சொன்ன மாதிரி வந்து இந்த ஏபிசி ஷார்ட்ஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் முன்னாடியே வந்து எழுந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். இது வந்து 1 வீக்குக்கு தேவையானதை நான் கட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ண போகிறேன். வாங்க ரெடி பண்ணலாம். கேரட்டை வந்து அப்படியே ராவாகவே சாப்பிடுவேன். உங்களுக்கு சாப்பிட பிடிக்குமா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு ஏபிசி ஜூஸாக குளிக்க மாட்டேன் போல, கடிச்சே சாப்பிட்றோம் போல. 1 வீக்குக்கு தேவையானதை அப்படியே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து ஆம்லா பிடிக்காதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்பிளில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் லைட்டாக தான் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபில்ட்ரு பண்ண வேணாம், கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணால் கூட ஓகே தான். ஏன்னா நம்ம குடிக்கும் போது கூட நீங்கள் ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை அப்படியே வந்து நீங்கள் க்யூப்ஸ் ஆக்கினாலும் ஓகே தான். என்கிட்ட வந்து ஒரே ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கிறதுனால நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் அப்படியே போட்டால் 2 ட்ரே தேவைப்படும். அந்த அரைச்ச பல்போட சேர்த்தா நிறைய இருக்குமா, அதனால 2 ட்ரே தேவைப்படும். அதனால் ஃபில்ட்ரு பண்ணி ஒரே ட்ரேயில் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் போய் வச்சா நல்லா செட் ஆகிடும். நம்ம ஈஸியாக 1 வீக்குக்கு வந்து தேவையானதை க்யூப்ஸாக போட்டு டெய்லி மார்னிங் வந்து குடிச்சிக்கலாம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ், சாம்பார், ஆரஞ்சு, கோஸ் பொரியல், பொட்டேட்டோ பொரியல் அண்டு புதினா துவையல் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு லஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹலோ, லஞ்சுக்கு அப்புறம் ஒரு சின்னதாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு டைமுக்கு வந்தாச்சு. இப்போ தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் வெளியில் கிளம்புனாங்க. இப்போ தான் என்னால் நிம்மதியாக வந்து இந்த ஸ்கின் கேர் பண்ணுறத வீடியோவே எடுக்க முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லஞ்சை சாப்பிடும் போதே இந்த உளுந்தும் பாலும் ஊற வச்சுட்டேன். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி உப்பி மேலே வந்திருக்கு. நிஜமாக நீங்கள் ட்ரஸ்ட் மீ, இந்த ஃபேஸ் பேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா, அதாவது எந்த ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா ட்ரை ஸ்கின். ஏன்னா எனக்குமே வந்து ட்ரை ஸ்கின் தான், ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் என்னோடது. இந்த உளுந்து ஃபேஸ் பேக் போட்டால் ஸ்கின் அப்படியே ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்சரைசிங்காகவே ஷைனிங்காக இருக்கும். ஸோ இன்னைக்கான இந்த சேலஞ்ச் டே 5ல் இந்த ஃபேஸ் பேக் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு போய் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். உளுந்து போய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கின் கேர் டைமில் வந்து நம்ம ரீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபன்னியாக, ஏதாவது உங்கள் காலேஜில் நடந்த இன்சிடெண்ட், இந்த மாதிரி எந்த ஸ்டோரியாக வேணால் இருக்கட்டும். ஆனால் அக்கா எனக்கு இந்த ஸ்டோரி வந்து மறக்கவே முடியாது, செம ஃபன்னியாக இருக்கும், இல்லை செம சோகமாக இருக்கும், செம ஹாரராக இருக்கும், அந்த மாதிரி கூட தெரிஞ்சால் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து அப்படியே நம்ம சைடில் படிச்சுக்கிட்டே வந்து ஸ்கின் கேர் பண்ணலாம், இன்னமும் நல்லாயிருக்கும். நான் எப்பவுமே ஸ்கின் கேர் பண்ணும்போது கொஞ்சம் பாட்டு கேட்டுகிட்டே பண்ணுவேன். இப்போ வீடியோ எடுக்கிறேன், அதனால் வந்து பாட்டெல்லாம் வந்து கேட்டால் காப்பிரைட் கொடுத்துருவாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி எதனா ரேப்போவாக பேசிக்கிட்டே வந்து ஸ்கின் கேரை வந்து பண்ணலாம். மவுத் ஏரியாவில் போடும்போது மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும். ஆனால் என்னோடய வாயை வந்து மூட முடியாது. இந்த கண்ணுக்கு மேலேயும் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிடலாம். நல்லா மூஞ்ச கிரைண்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போய் விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஃபேஸ் பேக் நல்லா இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இது யாராச்சும் பார்க்குறீங்கன்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து ஃபேஸ் பேக் செட் ஆகும், ஹோம் ரெமடியாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து இந்த ஃபேஸ் பேக் எடுக்கும் போதே எங்கள் அம்மா வந்து ஷாக் ஆனாங்க, உளுந்தான்ட்டு. ஏன்னா உளுந்து வந்து இப்போ ரேட் அதிகமாக விற்கிது போல். எவ்வளோ எடுப்பேன், கொஞ்சமாக தானே எடுப்பேன் அப்படின்னு வந்து கேட்டாங்க. இல்லைம்மா 1 ஸ்பூன் தான் சொல்லிட்டு நிறையவே கொட்டி வச்சுட்டேன். அவங்க வந்து பார்த்தா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் பாதி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு காலையில் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஃபேஸ் பேக்கு இல்லை கையில் ஏதாவது போட்டு குளிச்சிடலாம். இல்லைன்னா எங்கள் அம்மாட்ட என்னால் திட்டு வாங்க முடியாது. அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து ஃபேஸுக்கும் நெக்குக்கும் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி ட்ரை ஆனதும் நம்ம நார்மலாக வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ் பேக் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன்.
வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் இப்படி தான் இருக்குது. நல்லாவே வந்து ஒரு பிரைட்னஸான ரிசல்ட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு. அந்த சாஃப்டாக வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு பிரைட்னஸாக ஸ்கின் வேணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து மஸ்ட் ட்ரை தான் நான் சொல்வேன். செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது. ஆனால் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இது வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நானும் போட்டு தேய்க்கிறேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு வரதுக்கு. அது மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. மற்றபடி ஓகே தான். ஃபேஸ் பேக் வந்து சூப்பர் நல்லா ரிசல்ட் கொடுக்குது. இதுக்கப்புறம் டின்னரில் பார்க்கலாம். டின்னரில் பார்க்கலான்னு சொன்னல, அதுக்கப்புறமா ரிலேட்டிவில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து போயிட்டோம். அதனால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. இது வந்து மார்னிங் எடுத்த கிளிப்பிங் தான். நேற்று ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஐஸ் க்யூப் பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. இது பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே கிரேப் பால்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதனால தான் இந்த டைப்பில் நான் ஐஸ் க்யூப் ட்ரே வாங்கி வச்சுருந்தேன். இப்போ வந்து இது 3 to 4 பால்ஸ் வந்து நம்ம டெய்லி இன்டேக்காக எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏபிசி ஜூஸ் வந்து டெய்லி எடுக்கக்கூடாது, ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் எடுக்கணும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மியான குவான்டிட்டியில் எது சாப்பிட்டாலுமே வந்து சேஃப் தான். இது அதிகமாக தான் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. நீங்களும் உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்கை வந்து எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மா கூட வெளியில் போயிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டே 6ஓட வீடியோ தான். லாங் வீடியோன்றதுனால நான் அடிக்கடி ஸ்கிப் பண்ணி என்னால் வந்து எடுக்க முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இனிமேல் கரெக்டாக வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த க்ளோ அப் சேலஞ்சில் எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.